நீங்கள் 60 வயசில் இருக்கீங்க அப்படின்னா 30 வயசாக மாறணுன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த பேக் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்குங்க. உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கு, பிக்மெண்டேஷன், டேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து பளபளன்னு மாற்றி சுருக்கங்களே இல்லாமல் பார்க்குறதுக்கு 10 வயசு உடனே குறைஞ்ச மாதிரி தெரிவிங்கங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பேக்கை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போடுங்க மக்களே. அது மட்டும் இல்லைங்க, பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதோட பலன் வந்து உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பனானா தாங்க, அதாவது வாழைப்பழம் தான் எடுத்திருக்கோம். இந்த வாழைப்பழத்தை வச்சு தான் நம்ம ஃபேஸுக்கு சூப்பரான ஒரு எஃபெக்டிவான பேக் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. ஒரே டைம்லேயே உங்கள் ஃபேஸை வந்து 10 வயசு குறைஞ்சது மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு கண்ணாடி மாதிரி மாற்றுறதுக்கு இந்த ஒரு வாழைப்பழம் மட்டும் போதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ வாங்க இந்த வாழைப்பழத்தை நம்ம எப்படி பேக்காக மாற்றுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் போதுங்க. அதாவது எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் வந்து கற்பூரவள்ளி பழத்தில் ஒரு பழம் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பழத்தை வந்து நம்ம தொழியை உரிச்சிட்டு இதை வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பழம் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து தொலைன்னு லூஸாக ஆக்காமல் நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஃபேஸில் இதை அப்ளை பண்ணும்பொழுது நல்லா ஒரு க்ளோ கிடைக்கும். பார்க்குறதுக்கு இளமையாக வச்சுக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண வாழைப்பழத்தை வந்து க்ளீனான ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம இதை அரைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரா மில்க் தாங்க எடுத்திருக்கேன். நான் வந்து பசும்பால் தான் எடுத்திருக்கேன். இந்த பசும்பாலில் நமக்கு கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட வாழைப்பழ பிசுறு இல்லாமல் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி அரைச்சி எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ அரைச்சதை வந்து நம்ம ஒரு சின்ன பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நல்லா நான் நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். அதனால் ஃபில்ட்ரு பண்ண வேண்டியது இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பாருங்கள் எப்படி நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கூட வாழைப்பழ பிசிறே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் ஒரு சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இது கூட வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக மாறுற அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிடாதீங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நான் வந்து கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நல்லா ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து கலந்துடணும், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல். இப்போ அடுத்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போகிற இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா ஹனி தாங்க. இந்த மாதிரி நல்லா சுத்தமான ஹனியாக வாங்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. இந்த ஹனி வந்து நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட். அது மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸை வந்து நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்கள். அதனால தான் நம்ம ஹனி சேர்த்துருக்கோம். அதுமாதிரி டேன் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் நல்லாவே ஃபேட் அவுட் பண்ணி சூப்பராக நல்லா பளிச்சுன்னு மாற்றி கொடுக்கும். இப்போ அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிற ஒரு முக்கியமான பொருள் விட்டமின் இ கேப்சூல். இந்த கேப்சூல் ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து ஒன்று ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை. இதில் வந்து நம்ம பாதியை தான் யூஸ் பண்ண போகிறோம். பாதியை நம்ம வச்சுட்டு அதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் வீடியோவில் அப்புறம் சொல்கிறேன், எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு 5 ட்ராப்ஸ் மட்டும் இதில் எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ராப்ஸ் இதில் இருக்கும். நான் ஒரு 5 ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்துக்கிட்டையுமே வந்து விட்டமின் இ கேப்சூல் இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்லாதவங்க கோகோனட் ஆயில் கூட இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 ட்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்தாச்சு. பாருங்கள் நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதாங்க, எக்ஸலண்ட்டான பேக்குன்னு சொல்வேன். இதை அப்ளை பண்ணிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த பேக்கை வந்து நான் என்னுடைய ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டும் காட்ட போகிறேன். வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம விட்டமின் இ கேப்சூல் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்ணை சுற்றி கருவளையம் இருந்தால் உடனே வந்து உங்களுக்கு குறைஞ்சிருங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு டெக்னிக் நான் சொல்ல போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என் ஃபேஸை பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு டல்லாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நாம் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இந்த கேப்சூல், அதுலேருந்து ஒரு 5 ட்ராப்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குது.
இதை நான் அப்படியே பிதுக்கி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என் கண்ணை சுற்றி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்க போகிறேன். கண்ணை சுற்றி கண்ணுக்கு கீழே கண்ணுக்கு மேலே ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் அதை வந்து புருவத்துக்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் சொல்லப்போனால் ஹோல் ஃபேஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் பாதியை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீதியை வந்து இந்த மாதிரி கண்ணை சுற்றி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து புருவத்துலேயும் சேர்த்தே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஜென்டில் மசாஜ் வந்து மைல்டாக கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நமக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். உங்களுடைய டேனை வந்து நல்லா ரிமூவ் பண்ணும். அதாவது கண்ணை சுற்றி இருக்கிற டேனை வந்து நல்லா ரிமூவ் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் மசாஜ் கொடுக்கும் பொழுது ரொம்ப ஜென்டிலாக கொடுக்கணும். ஹார்ஷாக பண்ணவே கூடாது. ஏன்னா கண்ணை சுற்றி இருக்கிற ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்து இந்த மாதிரி ஜென்டிலாக ஒரு மைல்டான மசாஜ் ஒன்று கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம பேக்கை வந்து அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன், நான் சொன்னது உண்மையாக பொய்யான்ட்டு. அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கண்ணுக்கு அடியில் மைல்டாக இந்த மாதிரி கொடுக்கணும். கண்ணை சுற்றியும் கொடுத்துக்கோங்க. நிறைய பேத்துக்கு ஐப்ரோஸ் வந்து திக்காக இல்லாமல், எனக்கு கூட அப்படி தாங்க. அதுக்கு வந்து இந்த விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது கொஞ்சம் ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் திக்காக மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பேக் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் நேரம் விட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காக மாறிடும். அப்படி உங்களுக்கு திக்காக மாறிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப லிக்விடாக இருந்தாலும் நம்ம ஃபேஸில் வந்து நிற்காது. ஆனால் இதில் வந்து வாழைப்பழம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப வந்து அப்படியே வழிய ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை வந்து என் ஃபேஸில் ஃபுல்லாக நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். என்னக்கா இப்போ தானே நம்ம கண்ணை சுற்றி விட்டமின் இ கேப்சூல் வந்து அப்ளை பண்ணோம், அதுக்கு மேலேயே அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம விட்டமின் இ கேப்சூல் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம பேக் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறோம். அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு நல்ல வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் சூப்பராக. இந்த ஸ்பூன்லேயே எடுத்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் கையில் கூட தாராளமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது. கண்ணை சுற்றியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் கிடையாது. நான் கண்ணை சுற்றியே அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையத்தை நல்லா வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு பேக்கை ஒன்று போடும்பொழுது உங்களுக்கு சூப்பராக நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு கூட மைல்டாக இருக்குது கருவளையம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக பேக்கை வந்து அப்ளை பண்ணிட்டோம். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் விடணுன்ற அவசியமே இல்லை. இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபேஸுக்கு மசாஜ் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி 2 கையையும் வச்சு நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துக்கோங்க. அழுத்தக்கூடாது. அதாவது மசாஜ் கொடுக்குற மாதிரியே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு ஒரு ஜென்டில் மசாஜாக கொடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும். இப்படி வந்து நம்ம மசாஜ் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய ஃபேஸில் இருக்க டேனை நல்லா ரிமூவ் பண்ணும். பிளட் சர்க்குலேஷனை நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கறது. நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். சொல்லப்போனால் நீங்கள் நெக்குக்கும் சேர்த்தே இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் காது, கழுத்து எல்லாமே சேர்த்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்க போகிற நேரம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா ஃபுல்லாக குளிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் டூப்பர் ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சும்மா சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பேக் இது. நம்ம ஃபேஸை வந்து இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கும்பொழுது என் ஃபேஸ் வந்து எவ்வளோ சேஞ்சாக இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி வந்து செம்ம டல்லாக டேனாக இருந்த ஃபேஸ் வந்து இப்போ எவ்வளோ சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்குன்னு எனக்கு பார்க்கும்பொழுதே நல்லா தெரியுது. இப்போ நம்ம நல்லாவே ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ நான் ஃபேஸில் இருக்க இந்த பேக்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரிமூவ் பண்ணும்பொழுது என் ஃபேஸில் எந்தளவுக்கு சேஞ்ச் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள்.
நீங்கள் வந்து இப்படி வந்து எடுக்காதீங்க. நீங்கள் நல்லா தண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரிசல்ட் காட்டணும், டிஃப்ரென்ஸ் காட்டணும் அப்படின்றதுனால தான் நான் இந்த மாதிரி எடுத்து காட்டுறேன். என் நெக்குக்கும் என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் நைஃப் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தெரியாமல் எடுத்திங்கன்னா ஏதாவது டேமேஜ் பண்ணிடும். அதனால் பார்த்து கவனமாக எடுக்கணும். ஸ்பூன் கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், என் ஃபேஸில் இருக்க மாற்றத்தை உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா வந்து நம்ம ஸ்கின் டோனை வந்து ஒரு 2 ஷேடு 3 ஷேடு நம்மளால் நல்லாவே இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, என் ஃபேஸ் வந்து நல்லா ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக மாறி இருக்குது. இப்போ பாருங்கள், நான் உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் பாருங்கள், நீங்களே பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. செம்ம சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லை, என் ஐஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்குங்க. நல்லா பிளாக்காக இருந்த கண் இப்போ நல்லா கொஞ்சம் ப்ரைட்டாக மாறி இருக்குது. என் ஃபேஸுக்கும் என் கைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சு 2-3 நாள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு. நீங்கள் அடுத்த நாள் யூஸ் பண்ணும்பொழுது எடுத்து வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.